வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மூர்த்தி. இது மூர்த்தி டாக்ஸ் சேனல். உங்களுக்காக ஒவ்வொரு கதையையும் வரிக்கு வரி எழுதி இரவு பகலாக உழைத்து இந்த வீடியோக்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். கதையை ரசித்து கேட்கும் உங்களில் பலரும் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு லைக் அல்லது ஒரு சிறிய கமெண்ட், அதுதான் எனக்கு அடுத்த கதையை எழுதத் தரும் ஆகப்பெரிய ஊக்கம். இந்த தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்போதே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். நீங்கள் தரும் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் என் உழைப்பிற்கு கிடைக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம். கடந்த பகுதியில் தற்கொலை செய்து கொண்ட கதிரின் ஆன்மா 40 ஆண்டுகால பசியோடும் தாகத்தோடும் அந்த பழைய ரயில்வே பாலத்தில் காவலாவியாக அலைந்து கொண்டிருந்தது. மாயவன் போன்ற தீய சக்திகள் அந்த பாலத்திற்கு வரும் மனிதர்களை தற்கொலைக்கு தூண்டிக் கொண்டிருந்த போது கதிர் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்தான். தன் சொந்த மகனின் உயிரை காப்பாற்றுவதற்காக ஆவி உலகத்தின் கடுமையான சட்டங்களையும் மீறி அந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடினான். ஒரு உயிரை காப்பாற்றிய அந்த உன்னதமான நற்செயலால் கதிரின் ஆன்மா நரகத் தண்டனைகளில் இருந்து விடுபட்டு ஒரு பேரொளியாக வானத்தை நோக்கி உயர்ந்தது. ஆனால் கதிரின் பயணம் அத்தோடு முடிந்துவிடவில்லை. ஆவி உலக வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விசித்திரமான பிராயச்சித்தத்தோடு கதிரின் ஆன்மா மீண்டும் பூமிக்கு திரும்ப போகிறது. அது என்ன? கதிர் ஒரு ஒளியாக மாறி வானத்தில் உயர்ந்தபோது அவனது ஆன்மா இதுவரை அனுபவித்த அனைத்து பாரங்களிலிருந்தும் விடுபட்டது. ஆனால் அவனது பயணம் அங்கேயே முடிந்துவிடவில்லை. தற்கொலை செய்த ஒரு ஆன்மா தனது தண்டனை காலத்தை நற்செயல்கள் மூலம் குறைத்துக் கொண்டு விடுதலையடைவது என்பது ஆவி உலக வரலாற்றிலேயே ஒரு அபூர்வமான நிகழ்வு. கதிர் இப்போது ஒரு உயர்ந்த நிலையில் இருந்து அந்த பாலத்தை பார்த்தான். அங்கே ரங்கன் இன்னும் அந்த இரும்புத் தூணின் நிழலில் அமர்ந்திருந்தார். ஆனால் இப்போது ரங்கனின் முகத்தில் ஒரு புதிய நம்பிக்கை இருந்தது. கதிரின் விடுதலை ரங்கனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்திருந்தது. தண்டனை என்பது காலம் கடத்துவதற்கு அல்ல, அது நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கு. வானத்திலிருந்து ஒரு மெல்லிய குரலாக கதிர் ரங்கனிடம் பேசினான். ரங்கன் ஐயா, வருந்தாதீர்கள். நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த வழிகாட்டல்தான் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியது. இப்போது உங்கள் தண்டனையை குறைக்கும் பொறுப்பை நான் மேலுலகில் வாதிடுவேன். நீங்கள் இன்னும் பலருக்கு வழிகாட்ட வேண்டும். கதிரின் குரல் கேட்ட ரங்கன் கண்களில் ஆவி உலகத்துக்கே உரிய சாம்பல் நிற கண்ணீர் வழிந்தது. அவர் கதிரை பார்த்து கைகூப்பினார். அதே சமயம் பூமியில் கதிரின் இல்லத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. கதிர் தன் மகனை காப்பாற்றிய அந்த இடத்திலிருந்து ஒரு மல்லிகை பூ மனம் வீசியது. அனிதாவுக்கு திடீரென்று தன் கணவர் தன்னை சுற்றியே இருப்பதாக ஒரு பலமான நம்பிக்கை ஏற்பட்டது. அன்றிலிருந்து அவளது வறுமை நீங்கியது. கதிர் தற்கொலை செய்யாமல் இருந்திருந்தால் என்னென்ன நன்மைகள் நடந்திருக்குமோ அவை அனைத்தும் ஏதோ ஒரு ரூபத்தில் அவளுக்கு கிடைக்கத் தொடங்கின. அவளது மகன் கல்வியில் சிறந்து விளங்கினான். ஆவி உலகில் மாயவன் போன்ற தீய சக்திகள் கதிரின் விடுதலையை கண்டு நடுங்கின. கதிர் விட்டுச் சென்ற காவலாவி என்ற பொறுப்பை இப்போது மற்ற சில மனம் மாறிய ஆவிகள் ஏற்றுக்கொண்டன. அந்த பாலம் இப்போது மரண பாலம் என்று அழைக்கப்படுவதற்கு பதிலாக மனசாட்சி பாலம் என்று பெயர் பெற்றது. கதிர் மேலுலகின் வாசலில் நின்றபோது தர்ம தேவதை மீண்டும் தோன்றியது. கதிர், நீ ஒரு நட்சத்திரமாகவே நிலைத்திருக்கலாம், அல்லது மீண்டும் ஒரு முறை மனிதனாக பிறக்கலாம். ஆனால் இந்த முறை உனக்கு ஒரு விசேஷமான கடமை இருக்கும். தற்கொலை எண்ணம் கொண்டவர்களின் மனதை மாற்றும் ஒரு சமூக போராளியாக நீ பிறப்பாய். உன் கடந்த கால ஆவி உலக அனுபவங்கள் உன் ஆழ்மனதில் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். என்ன சொல்கிறாய்? கதிர் புன்னகைத்தான். அப்படியே ஆகட்டும். ஒரு உயிரை காப்பாற்றுவதில் இருக்கும் மகிழ்ச்சி கோடி ஆண்டுகள் சொர்க்கத்தில் இருப்பதை காட்டிலும் மேலானது. நான் மீண்டும் பிறக்க தயார். கதிரின் ஆன்மா ஒரு ஒளியாக கீழே இறங்கியது. ஒரு புதிய உயிர், ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. காலச்சக்கரம் சுழன்றது. கதிரின் ஆன்மா ஒரு புதிய உடலில், ஒரு புதிய சூழலில் கருவாகி பிறந்தது. அவனது புதிய பெயர் ஆகாஷ். ஆகாஷ் பிறக்கும் போதே அவனது கண்களில் ஒருவிதமான முதிர்ச்சியும் ஆழமான பார்வையும் இருந்தது. அவன் வளர்ந்த விதம் மற்ற குழந்தைகளை விட வித்தியாசமாக இருந்தது. விளையாட்டு பொம்மைகளை விட
சக மனிதர்களின் முகத்தில் இருக்கும் சோகத்தை படிப்பதிலேயே அவன் அதிக ஆர்வம் காட்டினான். 18 வயது நிறைந்த ஒரு இளைஞனாக ஆகாஷ் வளர்ந்தபோது அவனுக்குள் ஒரு விசித்திரமான சக்தி இருப்பதை அவன் உணர்ந்தான். யாராவது மிகுந்த மன உளைச்சலில் இருந்தால் அவர்கள் அருகில் செல்லும் போதே ஆகாஷின் நெஞ்சில் ஒரு மெல்லிய நடுக்கம் ஏற்படும். அவனது காதுகளில் ஏதோ ஒரு பழைய ரயில்வே பாலத்தின் காற்றின் இரைச்சல் கேட்பது போல் இருக்கும். அவனது ஆழ்மனதில் உறைந்து கிடந்த கதிர் என்ற ஆன்மாவின் நினைவுகள் அவனை அறியாமலேயே அவனை ஒரு மீட்பராக மாற்றியது. ஒரு நாள் ஆகாஷ் தனது கல்லூரியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது நகரத்தின் ஒரு உயரமான கட்டிடத்தின் மொட்டை மாடியில் ஒரு பெண் விளிம்பில் நின்று கொண்டிருப்பதைக் கண்டான். அவளைச் சுற்றி ஒரு கரிய புகை படர்ந்திருப்பதை அவனது கண்களால் மட்டுமே பார்க்க முடிந்தது. அந்த புகை மாயவன் போன்ற தீய சக்தியின் எச்சம் என்பதை ஆகாஷின் ஆன்மா அடையாளம் கண்டு கொண்டது. ஆகாஷ் வேகமாக அந்த கட்டிடத்திற்குள் ஓடினான். மொட்டை மாடியை அடைந்தபோது அந்த பெண் குதிக்க தயாராக இருந்தாள். அவளது முகம் வெளிரிப்போய் கண்கள் உயிரிழந்தது போல இருந்தன. நில்லுங்கள் என்று ஆகாஷ் கத்தினான். அந்த பெண் திடுக்கிட்டு திரும்பினாள். யார் நீ? உனக்கு இங்கே என்ன வேலை? என்னை சாகவிடு. என் பிரச்சனைகளுக்கு இதுதான் ஒரே தீர்வு என்று கதறினாள். ஆகாஷ் அவளை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகை செய்தான். அவனது குரல் ஒரு சாதாரண மனிதனின் குரலாக இல்லாமல் பல யுகங்களாக நரகத்தை அனுபவித்த ஒருவனின் அனுபவக் குரலாக ஒலித்தது. தீர்வா? இல்லை, இது ஒரு முடிவில்லாத துயரத்தின் ஆரம்பம். நீங்கள் இப்போது குதித்தால் உங்கள் உடல் மண்ணில் விழும். ஆனால் உங்கள் ஆன்மா அந்த இடத்திலேயே சிறைப்படும். பசி எடுக்கும், ஆனால் உண்ண முடியாது. தாகம் எடுக்கும், ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது. உங்கள் குடும்பம் படும் துயரத்தை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நொடியும் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கும். இதைத்தான் நீங்கள் தீர்வு என்று நினைக்கிறீர்களா? அந்த பெண் திடுக்கிட்டான். உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஆகாஷ் அவளது கண்களை உற்று பார்த்தான். நான் அங்கிருந்து வந்தவன். அந்த பாலத்தில், அந்த இருளில் தற்கொலை செய்தவர்கள் படும் பாட்டை நான் என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். அந்த பாறையில் மண்டை ஓடு மோதும் போது ஏற்படும் வலியை விட செத்த பிறகு உங்களை யாரும் தொட முடியாது என்று தெரியும் போது ஏற்படும் வலிதான் மிக கொடுமையானது. ஆகாஷின் வார்த்தைகள் ஒரு சம்மட்டி அடியாக அந்த பெண்ணின் மனதில் விழுந்தன. அவளை சூழ்ந்திருந்த அந்த கரிய புகை மெல்ல மெல்ல விலகியது. அவளது மனதில் இருந்த இருள் மறைந்து ஒரு தெளிவு பிறந்தது. அவள் மெல்ல மெல்ல விளிம்பிலிருந்து விலகி ஆகாஷின் அருகில் வந்தாள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று அழுது கொண்டே கேட்டாள். வாழுங்கள், சவால்களை எதிர்கொள்ளுங்கள். இன்று நீங்கள் சாக நினைத்த அந்த ஒரு நொடியை வென்றுவிட்டால் நாளை உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். மரணம் ஒருபோதும் துயரத்தை துடைக்காது. அது துயரத்தை பகிர்ந்து கொடுக்கும் ஒரு கொடூரமான செயல் என்றான் ஆகாஷ். அன்று முதல் ஆகாஷ் ஒரு வாழ்க்கை ஆலோசகராக, லைஃப் கவுன்சிலர் மாறினான். அவன் எங்கே சென்றாலும் தற்கொலை எண்ணம் கொண்டவர்களை தேடிப் பிடித்து அவர்களுக்கு புது வாழ்வு கொடுத்தான். அவனது இந்த சேவைக்கு காரணம் அவனது முன்ஜென்மத்து பிராயச்சித்தம். அவன் ஒரு நாள் தற்செயலாக அந்த பழைய ரயில்வே பாலத்திற்கு சென்றான். இப்பொழுது அங்கே தற்கொலைகளே நடப்பதில்லை. பாலத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய நினைவு சின்னம் வைக்கப்பட்டிருந்தது. அதில் கதிர், ஒரு காவல் தெய்வம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆகாஷ் அதை பார்த்து சிரித்தான். அவனது ஆன்மாவுக்கு ஒரு முழுமையான அமைதி கிடைத்தது. தூரத்தில் ஒரு இரும்பு தூணின் நிழலில் ஒரு மெல்லிய உருவம் கைகூப்பி நிற்பதை ஆகாஷ் கண்டான். அது ரங்கன். ரங்கனுக்கும் இப்போது விடுதலை கிடைக்கப் போகும் காலம் நெருங்கிவிட்டது என்பதை ஆகாஷ் உணர்ந்தான். ஆனால் அந்த கஷ்டத்தை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டால் அது உங்களை செதுக்கும். பயந்து ஓடினால் அது உங்களை பேயாக மாற்றும். ஆவி உலகில் நான் கண்ட நரகம் நீங்கள் பூமியில் அனுபவிக்கும் நரகத்தை விட 1000 மடங்கு கொடியது. உயிரோடு இருங்கள். பசியோடு இருந்தாலும் பரவாயில்லை. ஒருவேளை கஞ்சி குடித்துவிட்டு உங்கள் அன்புக்குரியவர்களின் முகத்தை பார்த்து சிரிப்பதில் இருக்கும் சுகம் சொர்க்கத்திலும் கிடைக்காது. வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு, எக்ஸாம். அதில் பெயிலாகி விடாதீர்கள். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் நீங்கள் வெல்வீர்கள். அன்று நீங்கள் சொல்வீர்கள், தற்கொலை தீர்வாகாது, போராட்டமே தீர்வு. கதிரின் பயணம் முடிந்தது. ஆனால் அவன் ஏற்றிய அந்த ஒளியின் சுடர் மூர்த்தி டாக்ஸ் போன்ற தளங்கள் வழியாக தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும்.